இன்றைக்கி உங்களை அழகர் மலையில் இருக்க பழமுதிர் சோலையையும் அழகர் கோயிலையும் இன்றைக்கி நான் உங்களை கூப்பிட்டு போக போகிறேன். இது வந்து சிலப்பதிகாரத்துக்கு முற்பட்டதாகவே இருக்குதுங்க. தமிழ் கடவுள் முருகன் ஔவையாரை சோதித்த இடமும் இதுதான். இன்றைக்கி நம்ம மலை ஏறி போக போகிறோம். வாங்க நம்ம மலை ஏறலாம். நம்ம அழகர் மலை அடிவாரத்துக்கு வண்டியில் வந்துட்டோம். அழகர் மலைக்கு உள்ளே போகும்போது 2 கோட்டைகள் நம்மளை வரவேற்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ராமர் கோயிலை நம்ம வழிபட்டுட்டு காலணிகளை வைக்கிற இடத்துல வச்சுட்டு நம்ம மலை ஏற பயணத்தை தொடங்கணும். மலைக்கு அடிவாரத்துக்கு கீழே நம்ம வந்துட்டோம். கீழே ராமர் கோயிலை வழிபட்டு நம்ம மேலே ஏறிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், ஒரு பெரிய நுழைவாயில் இருக்குது. இன்றைக்கி நம்ம கூட அஜித் வந்திருக்கான். அண்ட் அதிபதி ப்ரோ. இந்த மலைங்க மதுரை மாவட்டம்னு சொல்லுவாங்க. பட் திண்டுக்கல் மதுரை இதோடைய பார்டர்ஸில் அமைந்திருக்கு இந்த அழகர் கோயில், இந்த அழகர் மலை. இந்த மலைக்கு திருமாலிருஞ்சோலை, சோலை மலை, திருமாவிருங்குன்றம், மாவிருங்குன்றம் பல பேரில் அழைக்கிறாங்க. கைஸ், நம்ம வந்து இப்போ மலை ஏற ஆரம்பிட்டோம். இங்கே பாருங்கள், பக்கத்திலே ரோடு போகுதுங்க. அதுக்கு பக்கத்திலே ஒரு சின்ன சிற்றோடை ஓடுதுங்க. இதுக்கு பக்கத்திலே பாதை இங்கே இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிற்றோடை ஓட்டுருங்க. நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம். அழகாக போயிட்டுருக்கு, தெரியுதுங்களா? அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே பாதை, நம்ம மலையில் ஏறி போகிற பாதைகள் இருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்குங்க. வாங்க. இப்போ இந்த அழகர் கோயில், இந்த அழகர் மலை பார்த்திங்கன்னாங்க சிலப்பதிகாரத்திலே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் சிலப்பதிகாரத்துலேயும் கூட இங்கே வந்து ஒரு 3 வகையான பொய்கை 3 இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பொய்கைனா பொருள் வந்து தமிழில் இந்த நீர்நிலைகள்னு சொல்லுவாங்க. அந்த 3 நீர்நிலை வந்து இங்கே இருக்குது அப்படின்ட்டு நம்ம சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சொல்லியிருப்பாங்க. சிலப்பதிகாரத்தோட வயது ஏற்பட்டது கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஆனால் அதில் கூட கிபி 2ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய தான் இந்த கோயில் இருக்குங்க. ரொம்ப ஒரு பழமையான கோயில். அதன் பிறகு தான் இங்கே இருக்கிற கோட்டையெல்லாம் 2 கோட்டைகள் இருக்குது. அந்த கோட்டைகளை இப்போ கட்டப்பட்டதுங்க. நம்ம ஆழ்வார்கள்லாம் இருக்காங்களே, ஆழ்வார்கள் வந்ததுக்கு அப்புறமா கட்டப்பட்டது. இங்கே பாருங்கள், எனக்கு பின்னாடி போயிட்டே இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நீர்மத்தி மரங்கள் இருக்குங்க. தெரியுதுங்களா? எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஜவ்வாது மலையில் கூட நம்ம பார்த்துருப்போம் நீர்மத்தி மரங்கள் நிறையா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நீர்மத்தி மரங்கள் இருக்குது. இந்த நீர்மத்தி மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓடை ஓரமாகவே இருக்குது பாருங்கள். ஒரு ஓடை போகுது, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மரம். இது விதைகள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நீர் ஓடைகள் மூலியமாகவே போயிட்டு விதைகள் பரவி இதுமாரி வளரும். இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ஒரு பழமையான ஒரு கோயில். வணக்கம் பங்காளி. ஏங்க இங்கே பாருங்கள், இந்த ஓடைக்கு நடுவில் போயிட்டுருக்கோம். ரொம்ப அந்த நீரோட சத்தம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கேட்க ஒரு நல்ல ஒரு அற்புதமாக இருக்குது. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு இரு பக்கமும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரளி மரங்கள் நிறையா இருக்குங்க. போகிற வழியில் நம்ம பார்க்கலாம் நிறையா. பார்த்தீங்களா, மழை வேறு பெஞ்சதெல்லாம் நல்லா தண்ணி வந்துட்டுருக்குங்க. கேட்குதா உங்களுக்கு சத்தம் நிறையா? போகிற வழி ஃபுல்லாக தண்ணியில் கடந்து போகிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குங்க பயணம். நீங்கள் மோஸ்ட்லி இந்த மாதிரி நடந்து வர்றது சூஸ் பண்ணுங்கள். நல்லாயிருக்கு. இன்னும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எல்லா நாள்லேயும் வரலாம். ஆனால் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். விசேஷ நாட்களில் ரொம்ப கூட்டமாக இருக்கும். இப்போ நாங்கள் ஏறி வந்துகிட்டே இருக்கோங்க. கொஞ்சம் தூரம் தரை வழியாக வந்துச்சு. தரை வழியாக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ படிக்கட்டு மாதிரி ஆரம்பிக்குதுங்க. நிறைய பேர் இங்கே பார்க்க முடியுது, ஏறுறாங்க. அதுக்கு போகிற வழியிலே பாருங்களா, ஃபால்ஸ் தண்ணி வீழ்த்துதுங்க. இங்கே நாங்கள் கூப்பிட்டு போகிறவங்களா ஸோ வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா இருக்குங்க இந்த இடம்லாம் பாருங்கள்.
நிறைய பேர் குளிச்சுருக்காங்க, மேலே குளிச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குதுங்க. நாங்கள் ப்ரோ மேலே வர முடியுமா? அங்கே வரைக்கும் சூப்பராக இருக்கும் போங்க. ஓகே, இங்கே தண்ணி இதெல்லாம் பாருங்க, நல்லா இருக்கும். விடுங்க விடுங்க. சரி விடு. உங்கள் பேர்? காளீஸ்வரன். காளீஸ்வரன். மதுரையாவா? மதுரை. சரி ஓகே ஓகேங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாங்க உட்காந்துட்டு. ஆமாம், கர வழியில் வந்தீங்கன்னா இந்த மாதிரி என்ஜாய் பண்ணலாம். தண்ணி ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்குங்க. நீங்கள் போகிற வழியில் நிறைய கடைகள் இருக்குது. நீங்கள் வந்து க்ளீன் பண்ண வேணால் வாங்கிக்கலாம். நிறைய பேர் ஏறிட்டுருக்காங்க. ஒருத்தனை அப்படி பார்க்குறாங்க. கொஞ்சம் தூரம் தாங்க இந்த கற்பாதைகள்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாலை வழியில் நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே சாலை வழியில் தான் நடந்து போனோம். ஒரு சோளை 10 ரூபாயா? ஆமாம். போகிற வழியில் வலது பக்கமாக ஒரு இடத்துல கருட தீர்த்தம்னு சொன்னாங்க. நாங்கள் அதுக்குள்ளே உள்ளே போனோம். இங்கே உள்ளுக்குள்ளே ரோட்டு பக்கமே வந்தோன்னா வச்சுக்கலாம், வலது பக்கமாக ஒரு இடம் வருதுங்க. போகும்போது அங்கே வந்து கருட தீர்த்தம்னு சொல்கிறாங்க. உள்ளே போயிட்டு பார்த்தோம். வழியெலாம் பாருங்கண்ணா எப்படி இருக்கு பாருங்க. பார்த்தவங்க வரையிலே நம்ம பங்காளிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க பாருங்க. ஆமாம், நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா பார்த்து வரணும். நம்ம பங்காளிங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏய் பயந்து ஓடுது. ஒரு மணி நேரம் நடைபயணத்துக்கு பிறகு ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு நடைபெற்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். அதாவது முருகன் ஔவையாருடன் விவாதம் செய்யப்பட்ட இடம். அதாவது சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு நிகழ்வு நடைபெற்ற இடம்னு சொல்கிறாங்க இந்த இடத்த. இங்கே ஒரு விநாயகர் இருக்கார் இந்த மரத்துக்கு கீழே. ஸோ நம்ம இப்போ வந்து முருகர் கோயில் வந்துட்டோம். அதாவது பழமுதி சோலைன்னு சொல்லுவாங்கள்ல, தெரியுதுங்களா? கிட்ட வந்துட்டோம். போய் முருகரை வழிபட்டுட்டு அப்படியே நம்ம மேலே இருக்க ராக்காயம்மன் கோயில் நம்ம போவோம். வாங்க. ஸோ நாங்கள் முருகரை வழிபட்டு ராக்காயம்மன் கோயில் சொல்லுவாங்கள்ல, அங்கே நாங்கள் போயிட்டுருக்கோம். ரோட்டு மேலே தான் அங்கே பாதை இருக்குது. சொன்னா ஏங்க இங்கே இருக்கிற குரங்குங்களாம் ரொம்ப ஆபத்தாக இருக்குதுங்க. கிட்டத்தட்ட கையில் இருக்கிறது பிடுங்கி சாப்பிடுதுங்க. நான் பல மலையிலையும் சொல்லியிருப்பேன், குரங்குக்கு உணவு கொடுக்காதீங்கன்னு. அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி வரவங்க எல்லாரையும் வச்சு செய்யுது. எல்லாரையும் தெருத்துதுங்க குரங்குங்க. பார்த்து சேஃபாக வந்து பார்த்துட்டு போங்க. என்னமோ சொன்னாப்புல அந்த பழக்கெல்லாம் போயிட்டு அந்த பழங்கெல்லாம் எப்படி இருந்துச்சு? இந்த பழங்க பார்த்தியா வந்து பிடிக்கின்னு போகிறத இங்கே எப்படி தான் ஃபுல்லாக அதில் வாட்டர் பாட்டில் ஒரு வழியாக காப்பாற்றி கொண்டு வந்து இங்கே வாட்டர் பாட்டிலே காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. மதன். ஸோ நாங்கள் இப்போ ராக்காயம்மன் கோயில்னு சொல்லுவாங்களே, அங்கே வந்துட்டோங்க. அழகர் கோயில். அழகர் கோயில். ஸோ நாங்கள் இப்போ ஃபைனலாக நாங்கள் அழகர் கோயில் வந்துட்டோம். படிக்கட்டு ஃபுல்லாக செம கூட்டமாக இருக்குதுங்க. வாங்க போய் பார்க்கலாம். கிட்டத்தட்ட நாங்கள் ராக்காயி அம்மன் கோயில்கிட்ட வந்துட்டோம். உள்ளே போனோம். இங்கே தான் நூபுர கங்கை தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுற சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டிருக்க அந்த தீர்த்தம் இங்கே கிடைக்குது. நிறையா பேர் காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிறாங்க பாட்டிலில் கையில்.
இப்போ நாங்கள் வந்து சாமியை பார்த்துட்டு நாங்கள் கீழே இறங்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் தூரம் சாலை வழி மாதிரி இருக்குல்ல, அதில் போயிட்டுருக்கோம். இந்த மலைக்கு எப்படி வருவாங்கன்ட்டு நம்ம நண்பர் சொல்லுவார். இந்த மலைக்கு பார்த்தீங்கன்னா பைக்கில், காரில், எல்லாத்துலேயும் கோச் வேனு எல்லாமே ரோடு மாதிரி இருக்குது. அதனால ரோட்லேயும் வரலாம், நம்ம காட்டு பாதையிலையும் வரலாம். காட்டு பாதையில் எப்படின்னா நீரோடைகள் இந்த மாதிரி நிறைய இடத்த பார்த்துட்டே வரலாம். இதில் ரோட்டில் வந்தோம்னா ஃபுல்லாக ரோடு இப்படியே தான் போய்கிட்டு இருக்கும். காட்டு பாதையில் வந்தால் கொஞ்சம் மரம், நிறையா செடி கொடி, புதுசு புதுசாக அந்த மாதிரி நிறையா பார்க்கலாம். வரும்போது நீங்கள் ஃபால்ஸ் பார்க்கலாம். அதேமாரி நீங்கள் நடந்து வரும்போது இந்த ஒரு கொள்ளை அழகாக பார்க்கலாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு கோவில் இருக்குது. இதுக்குள்ளேயும், அதாவது ஒரு கோட்டைக்குள்ளே ஒரு கோவில் இருக்குது. அதுக்கு மேலே மலை மேலே நடந்து போனால் அதுக்கு மேலேயும் முருகர் கோவில் இருக்குது. அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா ராக்காயி அம்மன் கோவில் இருக்குது. இப்போ இந்த கோவில் மதியில் பாருங்கள், இது ஒரு மிகப்பெரிய கோட்டையாக இருந்திருக்குங்க. ஏன்னா பிற்காலத்தில் கட்டப்பட்டது பாண்டிய மன்னர்களாலையும் இங்கே மதுரை திருமலை நாயக்கர் அவர்களாலையும் மிகப்பெரிய அளவில் இங்கே வந்து கோட்டைகளும் மதில் சுவர்களும் இங்கே கட்டியிருக்காங்க. 2 கோட்டை இருக்குங்க. உள்கோட்டையாகவும் வெளிக்கோட்டையும் அமைச்சிருக்காங்க. வெளியும் ஒரு சுவர் பார்க்கலாம், உள்ளே ஒரு சுவர் பார்க்கலாம். பாருங்க மக்களே, இந்த அழகர் மலையில் நம்ம அழகர் கோயிலை பார்த்துருப்போம், பழமுதிர் சோலையை பார்த்துருப்போம். இதையெல்லாம் தாண்டி கிட்டத்தட்ட 2000 வருட பழமையான சமண படுக்கைகளும் சமண தீர்த்தங்கரர்களை நிறைய நம்ம பார்க்கலாம் இந்த அழகர் மலையிலேயே. அழகர் மலையோட கிழக்கு பகுதியில் இந்த குகை அமைஞ்சிருக்கு. இந்த குகையில் தான் நம்ம மதுரையோட பெருமையும் இருக்குது. கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மதுரையோட பெயரும் இந்த மலையில் தான் இருக்குது. இந்த ஒரு காணொலியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.